ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சனா. இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுவும் கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுத்தா கூட இரும்பு சத்து அவ்வளோ நல்லது. நமக்கு ஹேர் டென்சிட்டி அதிகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் 2 கட்டு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் உள்ள பூவையும் சேர்த்து தான் போடுறேன். பூவை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நல்லா முருங்கைக்கீரையை நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ லைட்டாக தண்ணி விடும் முருங்கைக்கீரையை. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கும். நல்லா வதங்கிடும். நான் 2 கட்டு சேர்த்தேன். பாருங்கள் எவ்வளோண்டா இருக்குது அப்படின்னு. கொஞ்சமாக தான் வரும் இது. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் பூக்கு பதிலாக முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா கசப்பு தெரியாது. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். கசக்கலைனாவே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமே உடனே வதக்கிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா முட்டை போட்டிருக்கோங்கிறது தெரியும். நல்லா சுருண்டு வந்துடும். இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம வீடியோவில் இனிமேல் கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.